ஆமீன். ஆமீன். இன்று 19ஆம் தேதி 6ஆம் மாதம் 19ஆம் தேதி ஜூன் மாதம் 19ஆம் தேதி ஆனி மாதம் 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். தொடர்ந்து நேரம் காலை 7 மணி 29 நிமிடங்கள். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே சங்கமம் சங்கமம் தமிழ் பர்சனல் ரேடியோ.com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் பிதாகுமாரன் பரிசுத்தாவியானவரின் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். வாரத்தின் இறுதி நாளில் வந்திருக்கிறோம். இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை. இந்த வகையிலே கர்த்தர் தாமே இந்த நாளையும் ஆசீர்வதித்து தருவாராக கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். வாரத்தின் முதல் நாளாகிய ஆலயத்திலே காணப்படுகின்ற நாளில் கூட கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமீன். இன்றைய நாளுக்கான வசனம், கூடுமானால் உங்களான மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள் என்று ரோமர் 12:18 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாரா. இன்றைய நாளுக்கான வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரம் நியாயாதிபதிகள் 21, ஏசாயா 43, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்து 2 யோவான் 3 யோவான் இவற்றை நாங்கள் நேற்று நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். அத்தோடு வாக்கு தத்தங்கள், ஜீவ வார்த்தைகள், ஜீவ மன்னா, நற்சிந்தனை இவற்றை நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கு அனுப்பி கொடுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் அபிஷேக ஆராதனையோடு ஊழியங்களை ஆரம்பிக்க எங்களுடன் ஊழியர் பஸ்ன ஹோமிலோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபையில் இணைந்திருக்கிறார்கள். துதிகளோடு, ஜெபங்களோடு, பாடல்களோடு, சாட்சிகளோடு, வார்த்தைகளோடு வழிநடத்த இணைந்திருக்கிற ஊழியரை பரிசுத்தாவியானவர் தாமே நிரப்பி ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. காலை நேர ஆராதனைக்கு உங்கள் எல்லோரையும் வரவேற்றுக் கொண்டு இந்த வேளையிலும் எங்களுடன் ஊழியர் சகோதரி டாலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்தும் ஊழியர் சகோதரன் குணா அவர்கள் லண்டன் ஒன்டாரியோவிலிருந்தும் இணைந்திருக்கிறார்கள். கால வேளையிலும் எங்களுடன் கால வேளையிலே பாசன ஹோமிலோகன் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். ஜெபங்களோடு வழிநடத்த காலை நேர அபிஷேக ஆராதனை புறப்படுப்பார். இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம். அவருக்கு காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். பிரைஸ்லோட்டமா. ஆமீன். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்களா. காட் பிளஸ் யூ. ஆமேன். ஆமேன். ஹல்லேலூயா. தகப்பனே, அப்பா பிதாவே, முக்கு சோத்திரம் 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 சோத்திரம். அப்பா ராஜா, இரக்கத்தின் பிதாவே, இந்த நாளிலும் உடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துகிற கிருபைக்காக உமக்கு சோத்திரம் ஐயா ராஜா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல ராஜா, உம்முடைய ஆவியினால் எல்லாம் ஆகும்னு சொன்ன தேவனே ராஜா. இரக்கத்திலே சொன்ன தெய்வமே, இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உங்களே மகிழ்ந்திருக்கத்தக்கதாக இந்த நாளை ஆசீர்வதித்தருளவனுமா செபிக்கிறோம். அப்பா தகப்பனே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுகியார் தன்மையை தந்தவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் என் அபிஷேகத்தின் ஆவியானவரே எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்த விடமா செபிக்கிறோம். அபிஷேகத்தினால் முகங்கள் முறிகிறதப்பா. என் தகப்பன் ஆகிய தேவனே, கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் என்னென்ன நுகங்கள் முறிக்கப்பட வேணுமோ ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகம் ஆண்டவரே, அப்பா ராஜா, உம்முடைய வல்லமை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் மேல் இறங்கி ஆண்டவரே தேவனே தகப்பனே அவருடைய நுகங்களை முறிக்கும்படி கேட்கிறோம். தகப்பனே ஆண்டவரே, இதுவே ஆண்டவரே இழைப்படைந்தவனுக்கு ஆண்டவரே தேவனே இழைப்பாறுதல் சொல்லி இருக்கிறீங்களப்பா ராஜா. நமக்கு சூத்திரம் என்ன ஆவியானவரே, வேதத்தில் இருக்கிற ரகசியங்களை நாங்கள் காணும்படி எங்களுடைய கண்களை நீங்க திறந்தருளுவீங்களா ராஜா. ஆண்டவரே, இந்த நேரத்தை உங்களுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். உண்மை ஆராதிக்க, உண்மை மகிமைப்படுத்த, உண்மை பிரியப்படுத்த எங்களுக்கு கிருபதாரம் தகப்பனே, இயேசுவின் நாமத்தினால். ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. என் தேவனே, என் தேவனே, உம்மை நான் நேசிக்கிறேன். என் தேவனே, என் தேவனே, உம்மை நான் நேசிக்கிறேன். ஆராதனை
ஆராதனை. உம்மை நான் நேசிக்கிறேன். ஆராதனை ஆராதனை. உம்மை நான் நேசிக்கிறேன். அதிகாலையில் ஆர்வமுடன் சமூகம் வந்திருக்கிறேன். அதிகாலையில் ஆர்வமுடன் சமூகம் வந்திருக்கிறேன். அப்பா பிதாவே, அன்பான தேவா, உம்மை நான் நேசிக்கிறேன். அப்பா பிதாவே, அன்பான தேவா, உம்மை நான் நேசிக்கிறேன். ஆராதனை ஆராதனை. உம்மை நான் நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவனே, உம்மை நம்புகிறவர்களை நீர் அறிந்திருக்கிறீரப்பா ராஜா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. உம்மையே கையெடுக்கிறோம், உம்மையே நோக்கி பார்க்கிறோம் ஐயா. நீர் அற்புதமான ஆண்டவர், அதிசயமான தேவனப்பா. ஆண்டவரே, எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளிலே காண்பித்த அதே அதிசயங்களை எங்களுக்கு காண செய்கிறவரப்பா. நன்மையான இந்த ஈவம், பூர்ணமான இந்த வரம் சோதிகளின் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து நமக்கு இறங்கி வருகிறது. இயேசு நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தில் சொல்லப்பட்ட அத்தனை சாபங்களுக்கும் உங்களை நீங்களாக்கி விட்டுக் கொண்டீர் என்பதை நாங்கள் அறிக்கையிடுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே நல்லவர், நல்லவரப்பா, நல்லவரப்பா, நல்லவரப்பா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுமா போல், மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுமா போல், என் தேவனே என் ஆத்துமா உன் பாதம் வாஞ்சிக்குதே. என் தேவனே என் ஆத்துமா உன் பாதம் வாஞ்சிக்குதே. ஆராதனை இசையா, ஆராதனை ஆராதனை ஆராதனை. உம்மை நான் நேசிக்கிறேன் ஐயா. உம்மை நாங்கள் நேசிக்கிறோம் ஐயா ராஜா. இரக்கத்தில் ஐசியுள்ள தெய்வமே அப்பா. கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ள தேவன் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, நியாயத்தை நீர் பட்ட பகல் போல மாற்றுகிற தேவனப்பா. உமக்கு ஊழியம் செய்கிறவர்களை நீர் கனப்படுத்துகிற தேவனப்பா ராஜா. ஆண்டவரே, உடைய ஊழியக்காரர்களை அக்கினி ஜுவாலையாக மாற்றுகிறவரப்பா ராஜா. ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன் தகப்பனே. ஹல்லேலூயா. மணவாளரே லிலி புஷ்பம் மறு தோன்றி பூங்கொத்து, என் நண்பரே என் இன்பமே கோடி நேசமே. என் நண்பரே என் இன்பமே கோடி நேசமே. ஆராதனை ஆராதனை. உம்மை நான் நேசிக்கிறேன். ஆராதனை இசையா, ஆராதனை. உம்மை நான் நேசிக்கிறேன். என் தேவனே என் தேவனே உம்மை நான் நேசிக்கிறேன். என் தேவனே என் தேவனே உம்மை நான் நேசிக்கிறேன். ஆராதனை ஆராதனை. உம்மை நான் நேசிக்கிறேன். ஆராதனை ஆராதனை. உம்மை நான் நேசிக்கிறேன். என் தேவனே என் தேவனே உம்மை நான் நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா, ஆராதிக்கிறோம் அப்பா, ஆராதிக்கிறோம் ஐயா ராஜா. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. நாவியானவரே அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, நாவியானவரே எங்களை வழி நடத்தும்.
ஆண்டவரே பள்ளத்தாக்கிலே உலர்ந்த எலும்புகளை இந்த எலும்புகளை உயிரடைய பண்ணின எங்கள் ஆவியானவரே ராஜா. ஹalleluya. ஒவ்வொரு ஆத்துமாக்களும் உயிரடைவதாக ராஜா. வியாதிகளின் ஆண்டவரே நோவுகள் வலிகள் இயேசுவின் நாமத்தினால் ஐயா ஒவ்வொருடைய சரீரங்களிலும் முறிக்கப்படுவதாக ராஜா. ஆண்டவராகிய தேவனே நீர் ஒருவரே அதிசயங்களை காண செய்கிற தேவன் ஐயா. ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அப்பா தேவனே ஆபிரகாமின் குமாரர்களாக குமாரத்திகளாக இருக்கிறபடியால் நமக்கு சூத்திரம் ஐயா. கூனியான ஆண்டவரே ஒரு சகோதரி ஆண்டவரே தேவனே அந்த கூனிய நிமிர பண்ணிரப்பா ராஜா. இவளும் ஆபிரகாமின் குமாரத்தியா இருக்கிறாளேன்னு சொன்னீரையா. ஆபிரகாமுக்கு உண்டான அத்தனை ஆசீர்வாதங்களும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடைய பிள்ளைகளுக்கு வருகிறதப்பா ராஜா. ஆண்டவரே விசுவாசம் மார்க்கத்தார்கள் விசுவாசம் உள்ள ஆபிரகாமோடு கூட சேர்ந்து ஆசீர்வதிக்கப்படுகிறோம் ஐயா. என் தகப்பனே ஆவியானவரே ராஜா ஒவ்வொரு பிள்ளைகளையும் வழிநடத்தும் வியாதிகளிலோ வேதனைகளிலோ கலக்கங்களிலோ இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மேலும் உம்முடைய அபிஷேகத்தின் ஆவியானவர் இறங்குவீராக ராஜா. ஹalleluya. ஆண்டவரே உமக்கு சூத்திரம் 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 ஐயா. ஆண்டவரே தகப்பனே உமக்கு சூத்திரம் ஐயா ராஜா. உம்முடைய கரத்திலே ஐயா உம்முடைய பிள்ளைகளை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஆசீர்வாதமாக இருப்பது ஆண்டவரே ஆண்டவரே தகப்பனாகிய உமக்கு ஆண்டவரே தேவனே அப்பா இவ்வளவு ஆண்டவரே மகிமையா இருக்கிறது என்பது நாங்கள் அறிக்கையிடுகிறோம் ஐயா ராஜா. ஹalleluya. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா ராஜா. ஹalleluya ஹalleluya. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன் பிரகாசம் அடைகின்றேன் அவமானம் அடைவதில்லை. எஸ் அப்பா நான் உமது பிள்ளை. அப்பா நான் உமது பிள்ளை ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. ஹalleluya. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஆண்டவரே உம்மிலே விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதப்பா ராஜா. ஆண்டவரே தேவனே எமக்கு சூத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவரே யோபினுடைய முன்னிலைமையை பார்க்கல பின்னிலைமையை 2 மடங்கு ஆசீர்வதித்த தேவன் ஐயா ராஜா. ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் வெட்கம் ஆண்டவரை அனுபவித்த எல்லா இடங்களிலும் நீர் எங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைக்கிறீரப்பா. ஆண்டவராகிய தேவனே அப்பா நீர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் ஆண்டவரே அப்பா பாடு அனுபவித்தவரும் துக்கம் நிறைந்தவருமாயிருந்தீரப்பா ராஜா. ஆண்டவரே ஊழியத்திலே இருக்கின்ற அசட்டைகளப்பா ராஜா மனுஷருடைய அசட்டைகள் ஆண்டவரே எல்லா காரியங்களிலும் நீர் எங்களுக்காக ஏற்கனவே அசட்டை பண்ணப்பட்டிருந்தீர். நாங்கள் தேவனால் ஆண்டவரே புறக்கணிக்கப்பட்டவர் என்று அசட்டை பண்ணப்பட்டவர் என்று ஆண்டவர் எண்ணினோம். ஆண்டவரே உமக்கு சூத்திரம். எங்கள் மீறுதல்களின் நிமித்தம் இயேசு காயப்பட்டீர். நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் இயேசு நொறுக்கப்பட்டீர். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கி நம்மேல வந்ததையா. உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமானோம். ஹalleluya. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. இடுக்கண் நீக்கி விடுவிக்கிறீர் இறுதி வரை நீர் நடத்தி செல்வீர் அவமானம் அடைவதில்லை. அப்பா அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை. அப்பா நான் உமது பிள்ளை ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. ஹalleluya. ஆண்டவரே நகோமி அப்பா ராஜா தேவனே அப்பா எருசலேமிலே அப்பம் இல்லாதபடி நான் மோவாப் தேசத்துக்கு போனாளப்பா. தன் பிள்ளைகளை இழந்து தன் கணவனை இழந்து ஆண்டவரே தேவனே திரும்ப அப்பத்துக்காக எருசலேமுக்கு வந்தாள் ஐயா ராஜா. எல்லோரும் அவளை பார்த்து சொன்னார்கள் ஹalleluya நகோமியா என்று கூப்பிடுகின்ற வேளையிலே அவள் சொன்னாள் என்னை அப்படி கூப்பிட வேண்டாம் என்னை மாறாது சொல்லி கூப்பிடுங்கள் சொல்லி மனம் கசந்தாள். ஹalleluya மனம் கசந்த ஆண்டவரே அப்பா அந்த நகோமி ஆண்டவரே தேவனே அப்பா அவள் வெட்கம் அனுபவித்த எல்லா இடங்களிலும் இருந்து ஆண்டவரே அவளை வெளிப்பட பண்ணி ஆண்டவரே அவளை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வெத்திரப்பா ராஜா. ஆண்டவரே உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம் ஐயா.
அதே போல எங்கள் வாழ்க்கை ஆண்டவரே தேவனே மாற்றப்படுகிறது அப்பா. எங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள் அப்பா. வியாதிகள், வறுமைகள், தரித்திரங்கள் இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய பிள்ளைகளை விட்டு அகன்று போறதையா ராஜா. அவள் திரும்பி வந்தாள் அப்பா ராஜா. உம்முடைய ஆலயத்துக்கு திரும்பி வந்தாள் ஐயா. ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு திரும்பி வந்தாள் ஐயா. உம்முடைய பிரசன்னத்துக்கு அவள் திரும்பி வந்தாள் அப்பா ராஜா. அவளுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டதப்பா. ஆண்டவரே எங்கே வெட்கங்கள், துன்பங்கள், நிந்தனைகள், அவமானங்கள், கைவிடப்பட்ட சூழ்நிலைகள், அசட்ட பண்ணப்பட்ட சூழ்நிலைகள் எங்கே இருக்கிறதோ ஆண்டவரே தேவனே அவருடைய வாழ்க்கையை மாற்றும் ஐயா. அவர்களை திருப்பி கொண்டு வாரும். உம்முடைய முகத்தை ஆண்டவர் அவர்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் அப்பா. நிந்தனைகள், அவமானங்கள் ஒளியட்டும். வெட்கங்கள் இயேசுவின் நாமத்தின ஒளியட்டும் அப்பா. அவர்கள் உம்முடைய பிள்ளைகளப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அவமானம் நிரந்தரம் இல்லையப்பா. துக்கம் நிரந்தரம் இல்லையப்பா. வேதனைகள், வியாதிகள் நிரந்தரம் இல்லையப்பா. நானும் அவைகளுக்கு வாழ்வு கொடுக்கவும் அவர்கள் பரிபூர்ணம் அடைய வந்தேன்னு சொன்னீரையா. மறுபடி திரும்ப கட்டுகிற தேவனையா, திரும்ப கட்டுகிற தேவனையா, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை திரும்ப கட்டுகிற தேவனப்பா. ஹல்லேலூயா. உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றீர். அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும் அனைத்து நின்றும் நீர் விடுவிக்கிறீர். பாடுவோம். அனைத்து நின்றும் நீர் விடுவிக்கிறீர். அனைத்து நின்றும் நீர் விடுவிக்கிறீர். அவமானம் அடைவதில்லை இயேசப்பா. அப்பா நான் உமது பிள்ளை. அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. ஹல்லேலூயா தகப்பனே. அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவராகிய தேவனே உம்முடைய கரத்திலே ஐயா ராஜா. ஆண்டவரே தகப்பனே ராஜா. அந்நாளே ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. அந்நாள் ஆண்டவரே தன் ஆண்டவரே ஊரகத்தின் நிமித்தம் ஆண்டவரே நிந்தனைகளை, அவமானங்களை அடைந்தாள். சமூகத்தின் நிமித்தம் ஆண்டவரே அவமானத்தை அடைந்தாள் ஐயா. ஆண்டவரே தகப்பன் ஆண்டவரே கணவன் ஆண்டவரே 10 பிள்ளைகளை விட நான் ஆண்டவரை அதிகம் அல்லவோன்னு சொன்னாலும் கூட ஆண்டவரே அவள் நிந்தனைகள், அவளுடைய அவமானங்கள், அவளுடைய வெட்கங்கள் அதற்கு மேலாக நின்றதப்பா. அவள் தேவ சமூகத்துக்கு வந்தாளா ஆண்டவரே. உம்மிடத்தில் வந்து தன் இருதயத்தை ஊற்றினாளப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தாவே எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவனை நான் உமக்கு என்று கொடுப்பேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணினாளப்பா. ஆண்டவரே தேவனே அப்பா ராஜா. ஆசாரியன் அவளை நிந்தித்த வேளையிலும் வெட்கப்படுத்தின வேளையிலும் ஹல்லேலூயா இது மட்டும் நீ குடித்திருப்பாயின்னு சொல்லி ஆண்டவரே செய்யாத குற்றத்தை செய்ததென்று நிரூபித்தாலும் கூட ஹல்லேலூயா அந்நாள் ஆண்டவரே தேவ சமூகத்திலே ஊற்றின அந்த கண்ணீர் ஆண்டவரே அவளுக்கு வெளிச்சத்தை கொண்டு வந்ததப்பா. அவமானம் மாற்றப்பட்டதப்பா. ஹல்லேலூயா தகப்பனே. பலவான்களுடைய வில் முறிந்ததுன்னு சொல்லுகிறாள் அப்பா ராஜா. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. அப்பா பிலமுள்ளவனுக்காயிலும் பிளவினனுக்காயிலும் உதவி செய்கிறது உடைய பார்வை லேசான காரியம் அப்பா. என் தகப்பனாய தேவனே அந்நாளை போல அவமானத்திலே, வெட்கத்திலே, நிந்தனைகளிலே ஆண்டவரை கூனி குறுகி இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை ஆண்டவரை திரும்ப கட்டுவீராக. என் தகப்பனே திரும்ப கட்டுவீராக ராஜா. ஆண்டவரே தேவனே வேதனையோடு கண்ணீரோடு இழந்திருக்கின்ற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை திரும்ப கட்டுவீராக. ரூத்தினுடைய வாழ்க்கையை திரும்ப கட்டினீரே ஐயா ராஜா. இஸ்ரவேலின் தேவனுடைய ஆண்டவரே சிறைகள் செட்டுகளுக்கு உள்ளே வந்த உன்னை ஆசீர்வதிப்பாராக சொல்லி மற்றவர்கள் சொல்லும்படியாக ராஜா ரூத்தினுடைய வாழ்வை மாற்றி அமைத்தீரப்பா ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம். சமூகத்தில தள்ளப்பட்டவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். போவாஸ் ரூத்தை ஆசீர்வதித்தான் ஐயா ராஜா. இஸ்ரவேலின் தேவனுடைய செட்டைகளின் நிழலின் கீழ் வந்தடைந்த உன்னை தேவன் ஆசீர்வதிப்பாராக சொல்லி போவாஸ் ஆசீர்வதித்தானப்பா. ரூத்தினுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டதப்பா. எங்களுக்கு அன்பானவர்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஆண்டவர்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே சிறுமை மலிமையுமான ஜனங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். விதவைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். திக்கற்ற பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே துன்பப்பட்டவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அபலைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். என் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். அபியூஸ் பண்ண ஜனங்களை ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே பாவத்திலே இருக்கிற ஜனங்கள் மனம் திரும்பும்படி அவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே யுத்தத்திலே பாதிக்கப்பட்ட ஜனங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம்.
அநியாயமாய் சிறைப்பட்டு போன ஜனங்களை நாங்கள் ஆசீர்வதித்தபடியே வரும்படி இயேசுவின் நாமத்துல நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம் அப்பா. என் தகப்பனே, என் தகப்பனே, என் தகப்பனே, என் தகப்பனே, என் தகப்பனே, என் தகப்பனே. ஆண்டவரே, அவர்கள் மேல் கிருபையாயிரும் உம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுமப்பா. நீர் தூரத்துக்கும் சமீபத்துக்குமான தேவனையா ராஜா. ஆண்டவரே, எந்த இடத்துக்கு உம்மால் செல்ல முடியும் ஐயா. உம்முடைய தேவதூதர்களை அனுப்பியவர்களை விடுவியும் ஐயா. ஒரு தேவதூதன் ஆண்டவரே அப்பா 1,85,000 சத்துருக்களை மடங்கடித்தானப்பா. ஒரு தேவதூதனை சிறைச்சாலைகளுக்குள்ளே அனுப்புமப்பா, ஹாஸ்பிட்டல்களுக்குள்ளே அனுப்பும் ஆண்டவரே. ஆவியானவரே, ஹalleluya, ஹalleluya. உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் அப்பா. ஹalleluya. நல்லவர், இனியவர், என்ன ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றேன். உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு ஒரு நன்மையும் குறைவதில்லையே, ஒரு நன்மையும் குறைவதில்லையே. அவமானம் அடைவதில்லையே. அப்பா, நான் உமது பிள்ளை. எஸ் அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லையே. துதிப்பேன், சோத்தரிப்பேன் வேளையும், நன்றி கீதம் என்னாவில் எந்நேரமும். ஹalleluya. அப்பா, நன்றியோடு ஆண்டவரே நாங்கள் வாழ, ஆண்டவரே நன்றி உள்ளவர்களாயிருக்க எங்களுக்கு கிருபதாரம் ஐயா ராஜா. ஆண்டவரே உமக்கு சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவரே, நன்றி இல்லாத ஒரு மனுஷன் மிருகத்துக்கு ஒப்பா இருக்கிறானப்பா. ஆண்டவரே, இந்த மிருக வாழ்க்கை வேண்டாம், மிருகத்தின் இருதயம் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாயிருக்க உதவி செய்யும் ஐயா. சிறிதும் பெரிதுமான எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி உள்ளவர்களாயிருக்க எங்களுக்கு கிருபதாரும் தகப்பனே. ஆண்டவரே, உமக்கு சூத்திரம், 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 சூத்திரம் ஐயா ராஜா. துதிப்பேன், சோத்தரிப்பேன் வேளையும், நன்றி கீதம் என்னாலும் எந்நேரமும். என் ஆத்துமா கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டும். அகமகிழ்வோர்கள் துன்பப்படுவோர் அவமானம் அடைவதில்லை. ஏசப்பா, அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. ஹalleluya. ஆண்டவரே, யோபு பட்ட இவ்வளவு கண்ணீரப்பா, இவ்வளவு கஷ்டங்களப்பா, பொருளாதாரத்திலே ஆண்டவரே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலேயா, சமூக உறவுகளிலே ஆண்டவரே, அவன் எவ்வளவு நிந்தனைகள் அவமானம் அடைந்தான் ஐயா. குடும்ப உறவிலே அவன் ஆண்டவரே அப்பா அவ்வளவு தூரம் அவன் தூசிக்கப்பட்டான் ஐயா ராஜா. ஹalleluya. சொன்னான் ஐயா ராஜா, தேவரீர் எனக்காக நீர் பிணப்படுவீராக, வேறு யார் எனக்காக பிணப்படுவார்கள் சொல்லி நோக்கி கூப்பிட்டான் ஐயா. தேவரீர் எங்களுக்காக பிணப்படுவீராக, எங்கள் பிள்ளைகளுக்காக பிணப்படுவீராக. ஆண்டவரே, நீர் கொடுத்த ஊழியத்திலே எங்களோடு கூட பிணப்படுவீராக ராஜா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. தனிமையானவர்களுக்கு நீர் வீடு வாசல்கள் ஏற்படுத்துகிற தெய்வம் அல்லவோ ராஜா. கட்டுண்டவர்களை விடுதலையாக்குற தேவனப்பா, கட்டுண்டவர்களுடைய பெருமூச்சை கேட்கின்ற தேவனையா ராஜா. ஹalleluya. நான் வாயினால் ஆண்டவரை உம்மை நோக்கி கூப்பிட்டேன், அவர் புகழப்பட்டாரும் சொல்லி தாவீது சொல்லுகிறாரப்பா ராஜா. ஹalleluya. நெருக்கங்கள், துன்பங்கள், வியாதிகள் மத்தியிலே ஐயா ராஜா உம்மை கூப்பிடுகிற யாவருக்கு நீ சமீபமாயிருக்கிறீர்னு சொல்லி இப்படி வேதம் சொல்லுகிறதப்பா. என் தகப்பனே, என் ஆண்டவரே, என் தேவனே, என் இயேசையா, உம்மிடத்தில் எங்கள் குரலை உயர்த்துகிறோம் அப்பா ராஜா. ஹalleluya. அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. ஹalleluya. ஆண்டவரே, இந்த வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா ராஜா. ஆண்டவரே, தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. ஹalleluya. விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். ஹalleluya. விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி. ஹalleluya. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். ஹalleluya. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுகிறதில்
ஆங்கே அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணவர் உண்மை உள்ளவராயிருக்கிறாரே. ஹalleluya. எபிரேயர் 10ஆம் அதிகாரத்திலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஹalleluya, அவர் வாக்குத்தத்தம் பண்ணவர் உண்மை உள்ளவராயிருக்கிறாரே என்று சொல்லப்படுகிறது. இந்த 11ஆம் அதிகாரத்திலே அங்கே சாராள் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி, சாராளுடைய காலங்களிலே இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை எழுதி நிறைய கொடுக்கவில்லை. ஹalleluya. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு தத்தம் கொடுத்தார். அதே போல சாராளுக்கும் சொன்னார், ஒரு உற்பத்தி கால திட்டத்திலே அங்கே உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான்னு சொல்லி வாக்கு கொடுத்தார். அந்த ஒரு வார்த்தையை வைத்து ஹalleluya கற்பம் தரிக்க பெலனடைந்தாள். ஹalleluya, ஆராதிக்கிறோம் அப்பா, ஆராதிக்கிறோம். நாங்கள் வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருக்கம் அடைவோம் ஐயா. மந்த பெருகிறது போல மனுஷர்கள் எங்கள் வாழ்க்கையில பெருக்கம் அடைகிறார்கள் ஐயா. எழும்பி பிரகாசிக்கிறோம், ஒளி வந்தது. இதோ இருள் பூமியையும் காரில் ஜனங்களை மூடும், ஆனாலும் கர்த்தர்கள் மேல் உதிப்பார். உதிக்கிறவர்கள் வெளிச்சத்திடத்துக்கு ஜாதிகள் கடந்து வருகிறார்கள். கடற்கரையின் திரளான கூட்டம் நம்பசமாய் வருகிறது. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் அப்பா ராஜா. ஆண்டவரே, சாரா நம்ம போல ஒரு பாடுள்ள மனுஷுதானப்பா ராஜா. ஆனா வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி 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 சிந்தித்து 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 வயது சென்றவளாயிருந்தும் கற்பம் மறுத்ததாயிருந்தும் ஹalleluya அவள் எண்ணின நினைவுகள், அவரை பற்றி எண்ணின நினைவுகள், வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணின நினைவுகள் ஹalleluya அவளுக்கு பெலனை கொடுத்தது, கற்பம் தரிக்க பெலன் கொடுத்தது. ஆண்டவரே தேவனை சரீரத்திலே மாற்றங்களை கொண்டு வந்தது. ஹalleluya. ஆண்டவராகி தேவனே, நீர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் பாடு நிறைந்தவரும் துக்க நிறைந்தவருமாயிருந்தீர். ஹalleluya. ஆனாலும் ஆண்டவர், அவர் எங்களுடைய மீறுதல்களின் நிமித்தம் நீர் காயப்பட்டீர், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் நீர் நொறுக்கப்பட்டீர். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கிரம் மேல வந்ததையா. உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமானோம் ஆண்டவரே. தேவனே, உம்முடைய பிள்ளைகள் குணமானார்கள். வலிய இயேசுவின் நாமத்தினால் வெளியேறு. ஹalleluya. தடைகள், அந்தகாரத்தின் வல்லமைகள், கேன்சர் வருத்தங்கள், டயபெட்டிக் வருத்தங்கள் இயேசுவின் நாமத்தினால் வெளியேறும்படி ஆண்டவரை செபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, அத்தி மரத்தை சபித்தது போல சத்துரு கொண்டு வந்த வியாதிகள், வலிகள், ஆண்டவரே தேவனே, திருமண தடைகள் ஐயா, ஆண்டவரே வருமானங்களிலே இருக்கிற சோர்வுகள், ஆண்டவரே தடைகள் இயேசுவின் நாமத்தினால் நான் சபிக்கிறேன். சத்துருவனுடைய அத்தனை காரியங்களும் இயேசுவின் நாமத்தினால் சபிக்கப்படுவதா. ஹalleluya. ஆண்டவரே, பிசாசானவன் சத்துருவானவன் ஒரு வழியா வந்து 7 வழியா ஓடி போகிறான். இயேசுவின் நாமத்தினால் தரித்திரங்கள் ஓடி போகிறது. இயேசுவின் நாமத்தினால் வியாதிகள் ஓடி போகிறது. ஹalleluya. 7 வழியா ஓடி போகிறது. ஹalleluya. ஆண்டவரே, பிள்ளைகளுடைய தடைகள், பிள்ளைகளுடைய குறைவுகள் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே தகப்பனே, இயேசுவின் நாமத்தினால் சத்துரு ஓடி போகிறான். 7 வழியா ஓடி போறான். ஹalleluya. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. தகப்பனே, துதிக்கிறோம் ஐயா, சோத்தரிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஹalleluya. எபிரேயர் ஆண்டவரே தேவனே 6ஆம் அதிகாரத்திலே நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். ஹalleluya. ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம் ஐயா. நிச்சயமாகவே எங்கள் குடும்பங்களை, எங்கள் பிள்ளைகளை, எங்கள் சபைகளை ஆண்டவரே தேவனே நிச்சயமாக நீர் எங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து எங்களை பெருக்கமாக்குறீர் ஐயா. எங்கள் பிள்ளைகள் பெருக்கம் அடைகிறார்கள், பேர பிள்ளைகள் பெருக்கம் அடைகிறார்கள், சபை பெருக்கம் அடைகிறது. ஆண்டவரே தேவனே 500 ஆத்துமாக்கள் வந்து சேருகிறார்கள் ஐயா. ஆண்டவரே, குழந்தைகள் ஆண்டவரே அப்பா, சின்ன குஞ்சுகள் அப்பா, வயது போன ஜனங்கள் அப்பா, அபலைகள் ஆண்டவரே, சமூகத்தால் துரத்தி அடிக்கப்பட்டவர்கள் அப்பா, ஆண்டவரே எதிர்காலம் இல்லாத வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே எல்லோரும் கூடி வருகிறார்கள். ஹalleluya. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இதோ அவர்கள் எல்லோரும் இடத்தில் கூடி வருகிறார்கள். ஹalleluya. ஆண்டவரே, பிள்ளைகள் அற்றிருந்த உனக்கு பிறக்க போகிற பிள்ளைகள் இடம் எனக்கு நெருக்கமாய் இருக்கிறது என்று உன் காதுகள் கேட்க சொல்லுவார்கள். ஹalleluya. நிந்தனைகள், அவமானங்கள் இயேசுவின் நாமத்தினால் முறிக்கப்படுகிறது ஐயா. ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் ஆண்டவரே, ஆத்துமாக்கள் இல்லாமல் வருத்தப்படுகிற ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் மேலும் உம்முடைய ஆசீர்வாதம் இறங்குறத ஆவியானவர் இறங்கி அசைவாடுகிறீரப்பா ராஜா. ஹalleluya. சோத்திரம் ஐயா. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பேரை பெருக பண்ணுவேன்னு சொன்ன தேவனே, உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொன்னீர் ஐயா ராஜா. அந்தப்படியே அவன் பொறுமையாய்
காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றார். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எல்லா காரியங்களிலும் எங்களுக்கு பொறுமை தேவையப்பா. ஆண்டவரே, ஆவியின் கனி, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்ட பொறுமைகள் எங்களுக்கு தேவையப்பா. மனுஷர் பேசுகிற வார்த்தைக்கு பதிலுக்கு பதில் பேசாதபடி ஆண்டவரே, தேவனை உதாசீனங்கள் செய்யாதபடி ஆண்டவரே அப்பா, எப்பொழுதும் உங்கள் ஆவி, ஆத்தும, சரீரம் பயந்து உம்மை பிரியப்படுத்த ஆண்டவரே எங்களுக்கு கிருபை அருளும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே துதிக்கிறோம் அப்பா, சோத்திரிக்கிறோம் அப்பா. ராஜா, இரக்கத்தின் பிதாவே, இந்த நாளிலே நீர் கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவரே சாராள் அண்ணவள் ஆண்டவரே தேவனே அப்பா, நீர் உண்மை உள்ள வாக்கு தத்தம் பண்ணவர், உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பெலனடைந்து ஆண்டவரே தேவனே அப்பா ஈசாக்க பெற்றெடுத்தாள் ஐயா. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் சுத தேவனே ஐயா. ஆண்டவரே, ஊழியக்காரருடைய வெட்கங்கள், அவமானங்கள் இயேசுவின் நாமத்தினால் நீங்கி போகும்படி செபிக்கிறோம். உமக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகளை ஆண்டவரே கனப்படுத்தும்படி செபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் தம்முடையவர்களை இன்னார் என்று அறிவார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, பரிசுத்தவான்களுக்காக செய்கின்ற ஒவ்வொரு ஊழியங்களையும் அவர் மறந்து விடுகிறதுக்கு அநீதி உள்ளவர் அல்லவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, மை சோத்தரிக்கிறோம், மை துதிக்கிறோம். ராஜா, இரக்கத்தின் பிதாவே, உம்முடைய கரத்தில் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளாய் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே களிகூர்ந்து மகள கடவோம். கர்த்தாவே ரட்சியம், கர்த்தாவே காரியங்களை வாய்க்க பண்ணும் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், 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 ஆமேன். பிளஸ் யூ. ஆமீன், ஆமீன். இதுவரை நேரமும் காலை வேளையிலே அபிஷேக ஆராதனையோடு வழிநடத்தினீர்கள். வார்த்தைகளோடு, துதிகளோடு, ஜெபங்களோடு வழிநடத்தி வார்த்தைகளை வழிநடத்தியிருக்கிறீர்கள். வாக்கு தத்துவத்தை கொடுத்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை சித்தமான நாங்கள் திரும்பவுமாக திங்கட்கிழமை இன்னொரு அபிஷேக ஆராதனையில் சந்திப்போம். அதுவரை இந்த வசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். ஆமேன். காட் பிளஸ் யூ அம்மா. ஆமேன். Amen. Bless you, everybody. Bless you. ஆமீன். அருமையானவர்களை, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபை டொரண்டோவில் இணைந்து காலை வேளையிலே அபிஷேக ஆராதனை கூடாக வழிநடத்தினார். உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே அவரையும் அவர் குடும்பத்தாரையும், பிசினஸ் காரியங்கள், குடும்ப காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், தேவைகள் ஒவ்வொன்றையும் நிறைவேற்றி ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் காலை நேர ஜெப